நம்ம யாரு பொறுப்புன்னு சொல்றாங்களோ அவனை வச்சு அது மேல சமாதி கட்டின கட்சி திமுக இல்லையா? அந்த பேச ஆரம்பிச்சாலும் 2 மணி நேரம் பேசுவேன். நீங்க நைட்டு புதுசு போய் சோறு போட முடியாது. அவனுக்கு ஒரு கட்சியாது எச்ச சோறு அந்த கட்சிக்கு ஒரு தலைவராக ஆம்புலன்ஸ் சொல்லி அழகா இருக்கான். சாப்பிட்டு அடிச்சுக்கிறான். கையில் ஒரு மணி இருக்கும். இருக்கணும் இல்லையா? அந்த சாப்பிட்டு அடிச்சுக்கிட்டு வேலை அடிச்சுக்கிறவன் அந்த கட்சி பிஜேபி வெளியில் ஆனது நமக்கு தரவா 10 விஷயம் தரவாமா? இன்னைக்கு ஒரு பசங்க செத்து போகுது. அந்த வீழ்ச்சி போடுற சரியான என்ன உழைக்கிறாமா கேட்டா மொத்த மாணவர்கள் கூடி வாங்கன்னு சொல்லுங்க. எங்க போய் எங்களுக்கு ப்ராப்ளமா இல்லையா? வீட்டுக்கு உழைச்சாங்க. யார் ஆத்திமா கேட்டு உழைச்சாமா? 500,000 செல்வம் சொன்னால இப்படியெல்லாம் இந்த கட்சியை வளர்த்துருக்கோம். அடுத்த பக்கம் எதிர்வாங்க இந்த பாட்டா நம்ம மாங்காய் ஒரு கட்சி இருக்குது பாமக. அன்னைக்கு காலையில தான் பேசுறேன் செயற்கையில. அன்னைக்கு காலையில பேசுறேன் செயற்கையில. எங்கள் கம்பெனியை பார்க்கிறவர்கள் வேலை இல்லாமல் என்று எப்படி சொல்லுவார்கள்? இன்னும் 1 காலத்தில் நீங்கள் வேலை இல்லாமல் போகும். எதிர்கால இந்தியாவை உருவாக்க காத்திருக்கும் இளைஞர் சமுதாயமே, இதற்கெல்லாம் மேலே உடன்பிறப்பு என்று அழைத்து விட்டால் நீரையும் தருவதற்கு தயாராக இருக்கின்ற டாக்டர் கலைஞரின் அவனை விரும்பினப்பட்டனர். உங்கள் அனைவருக்கும் என் எண்ணங்களை நினைவெடுத்து வண்ணமலர் பூக்களை வார்த்தையை நிறுத்தி முதற்கு நன்றி என மனிதனை சூட்டுகிறேன். நன்றி என்று இந்த வட்டக்கழகத்தின் ஆலோசனை கூட்டம் இப்ப இங்கே பேசணும்னா பேசுறது இல்லை. நீங்க இங்க வந்து பேசுங்க. இந்த அரங்கத்தை பார்க்கும்போது என்ன அரங்கு பேரு டக்கர் பாபா. டக்கர் பாபா தான் எனக்கு சொன்னது. எனக்கு பகுதி செயலாளர் அமைச்ச மெசேஜ் டக்கர் பாபா ஹால்ல இவ்வளவு டக்கரா கூடியிருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். இப்போ இதுக்கு தலைப்பு என்னன்னா ஏன் வேண்டும் திமுக. ஏன்னா நான் ஒரு கால் வச்சிருக்க ஒரு பேச்சாளர். நான் வந்து ஒரு போய் ஒரு 234 கூட்டம் பேசலாம். சின்னவர் போய் என்னை விட ஒரு 500 கூட்டம் பேசலாம். தலைவருக்கு ஒரு 1000 கூட்டம் பேசலாம். பெருமைக்கு பெரும் சந்திக்கு சந்தி என்னாலேயோ சிவனாலேயோ மாவட்ட செயலாளராலேயோ வர முடியும்னு முடியாது. அப்ப பெரும் யோகர்கள் யாரு? நீங்க தான். அப்ப நீங்க தெளிவாகணும். முதல்ல இந்த கட்சி ஏன் வேணும், இந்த கட்சி ஏன் இருக்கணும், இந்த கட்சி இல்லைன்னா என்னென்ன ஆகும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் முடிய போகுது. 5வது வருஷம் அது இந்த மே மாசம் வந்துச்சுன்னா நம்ம பதவி எடுத்து 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடும். 5வது வருஷம் ஸ்டார்டிங். 5 வருஷம் வந்து ஓட்டு கேட்க போகணும். எல்லாரும் ஓட்டு ஒருத்தி நோண்டு வரணும்ல, நோண்டு வரல நோண்ட மாட்டாங்க. அப்ப நீங்க பதில் சொல்ல முடியப்பான்னு வரக்கூடாது இல்லையா? அதுக்குதான் உங்களை தயார்படுத்துறதுக்காக பகுதி செயலாளரும் மாவட்ட செயலாளரும் உங்களை களத்தில் சந்தித்து கேட்கின்ற கேள்விக்கு என் மகனுடைய தாய்மார்கள் பதில் சொல்வார்கள் என்ற நிலையை உருவாக்கத்தான் இந்த ஏற்பாடு. 2ஆம் தேதி கூட ஒரு கூட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். அங்க பார்த்தா பாஸ் கொடுத்தாங்க. இங்க அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம் இது, அரிசி கோட்டெல்லாம் போட்டு பத்திரமா வச்சாதான் அரிசி போக முடியாது. அது மாதிரி நம்மளுக்குள்ள சட்ட சச்சரவு இல்லாம காப்பாத்தினாதான் கட்சிக்கு போக பிடிக்காது. அதான் முதல்ல முக்கியம். சரியா? அதுக்கு ஒரு 50 நிமிஷம் 50 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் காக்காயா கத்து. எனக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் கொடுக்கவே இல்லை. நிலைமையா இருக்கிற நிலைமை. ஆனாலும் பரவாயில்ல, நான் என்னை இழந்தாவது இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதில் கடமையாக இருக்கிறது. ஐயா கலைஞர் அவரை இழந்து இந்த கட்சியை காப்பாற்றினார். அவருக்கு வயது புரிந்தது. 69 பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்.
தனக்கு கண்ணிலே வலி என்றவுடன் இந்த நாட்டில் எவனுக்கும் கண்ணில் வலி வரக்கூடாது என்று கவர்மெண்ட் திட்டத்தை தந்தார். மனிதனை மனிதன் நினைக்கிறான், எவனுக்கும் கண்ணீர் வரவில்லை. எங்கள் தாத்தா கலைஞருக்கு கண்ணீர் வந்தது. கல்வி சார்பை வளர்த்து விட்டு சைக்கிள் ரிக்ஷா தந்தார். பணக்காரனுக்கு மாடி வீடு, என் ஏழை தாய்க்கு குடிசை வீடு. எவனும் கண்ணீர் விடவில்லை. இனி உங்களை பெற்ற தாய் தந்தை கூட கண்ணீர் விடவில்லை. உனக்கு இடத்தை கொடுத்தான், குடிசை கூட பணத்தை கொடுத்தான், உனக்கு மாடி வீடு வேண்டும் என்று எவனும் கண்ணீர் விடவில்லை. எங்கள் தாத்தா கலைஞர் கண்ணீர் விட்டார். அதனால் வந்தது அவசியம். என் ஏழை தாய்மாரை பணக்காரன் முதல் மாடியில் இருந்தால் என் ஏழைத்தாய் 3வது மாடியில் இருந்து தலையாற்ற வைத்த ஒரு தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். பஸ் ஓடிச்சு, அதில் மேலே ஏற முடியுமா? ஏற முடியாது. பிரைவேட் பஸ். அவன் எங்க வேணாலும் நிற்பான், எங்க வேணாலும் போவான். ஆனா அந்த பஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஆக்கி அரசுடமாக்கி என் ஏழைத்தாய் கை நீட்டினால் அவன் நிறுத்தணும்னா அவன் சஸ்பெண்ட் ஆயிடுவான். இந்த நிலைமையை உருவாக்குறது ஐயா கலைஞர். இதையும் தாண்டி காமராஜர் சத்துணவு தந்தால் அந்த சத்துணவு உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சத்துணவு விட்டு தந்தார். ஜாதி சந்தை மதச்சந்தை உண்பதற்காக சமத்துவ புறம் தந்தார். விவசாயி விளைச்சோட பொருளை அவனே விற்பனை செய்வதற்கு உழவர் சந்தை தந்தார். இந்தியாவில் இருக்கின்ற 29 மாநிலம் 9 யூனியன் பிரதேசத்தில் எந்த முற்காலத்தில் தோன்றாதது தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த எங்கள் தாத்தா கலைஞருக்கு தோன்றியது. குடியரசு கவர்னர் கொடியேற்றினால் சுதந்திர நிலத்திற்கு இந்த நாட்டின் முதல்வர் கொடியேற்ற வேண்டும் என்ற உரிமையை இந்தியாவுக்கே வாங்கி தந்த ஒரே தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இதை பண்ணோம். இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம். தாத்தா இதெல்லாம் செஞ்சார். அவரோட மகன் அண்ணன் தளபதி வந்தார். நீங்க எல்லாம் இப்ப இருக்கீங்க, எல்லாரும் ஏதாவது ஒரு ஆபீஸ்ல வேலை பார்ப்பீங்க. சித்தால் வேலைக்கு போவீங்க, ஆபீஸ் படிக்க போய் ஏதோ ஒரு வேலைக்கு போனா மட்டும்தான் இப்ப இந்த காலத்துல வாழ முடியும். போய் சம்பளம் கொடுப்போம். சம்பளம் கொடுத்தா யார்கிட்ட கொடுப்பீங்க சொல்லு. உடனே கேட்கறது வெறும் நான் பேசுறதுக்கு தலையாட்டு கிடையாது. நீங்க பதில் சொல்லணும். இதான் என் கூட்டத்துக்கு சிறப்பு. யார்கிட்ட கொடுக்கணும்? பர்சன்கிட்ட கொடுக்கணும். இன்னும் யாரோ ஒரு பேட்ட கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்த நாம் வேலை செய்யணுமா இல்லையா? கிளம்புனா சரி கட்டலாம், வீட்டு வச்சு பிள்ளை குட்டலாம், தலை ஏறலாம், கிளிப்பு போடலாம், அந்த மாட்டலாம், எல்லாத்தையும் மாட்டிட்டு அத்தான் பஸ்ஸு காசு கொடுங்க கேட்டீங்களா இல்லையா? யாருன்னா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கேட்டீங்களா இல்லையா? இந்த நாட்டு உள்ள பெற்றாப்பையும் அப்பாப்பையும் அழுதாரே இல்லையோ, எங்கள் அண்ணன் தளபதி அழுதார். அதனால் கையெழுத்து போட்டார். நீங்கள் பஸ்ஸிலே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அது உங்கள் உரிமை பயணம் சொல்லிட்டோம். உடனே வீட்டுல இருக்க லேடிஸ் எல்லாம் கேட்டான், வேலைக்கு போறவங்களுக்கு பஸ் கொடுத்த எனக்கு என்ன கொடுப்பேன் கேட்டாங்களா இல்லையா? உடனே சொன்னா, உங்களுக்கும் உங்கள் மகனாக நான் இருக்கிறேன். நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவேன். அது உரிமை தொகை கொடுத்தாச்சு. 2 பேரும் கொடுத்தாச்சு. ஆனா நீங்க கொடுத்த பசங்க ஸ்கூல் படிக்குது, காலேஜ் போகுது, அந்த ஸ்டேஷனரி வாங்கணும், பென்சில் வாங்கணும், எரேசர் வாங்கணும், கிளான்சிஸ் நோட்டு வாங்கணும். அது கையெழுத்துக்கலாம். உங்களை கையெழுத்தாம பெற்ற பசங்க கையெழுத்துக்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் சொன்னார், நீங்கள் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உன் தாத்தா தளபதி மாதம் 1000 தருது. புதுமை பெண் திட்டம். உடனே பையன் கேட்டான், அநியாயம். ஒரே அப்பா ஒரே ஆத்தா. என் தங்கச்சி பிறந்த வயசுல தான் நானும் பிறந்தேன். 50,000 ரூபாய் எனக்கு இல்லையா? கேட்டது காதில். எங்கள் தலைவர் சொன்னார், நீங்கள் 6 முதல் 12 வரை படித்திருந்தால், அரசு பள்ளியில் படித்திருந்தால் உனக்கும் 1000 தருவேன். தமிழ் புதல்வன் திட்டம். இந்த கேள்வி நீங்கெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த பையன் படிச்சுதான், பொண்ணு படிக்கிறது வேலை வருமானம் வேலை வருமானம் என்ன பண்ணணும்? கம்ப்யூட்டர் ஒரு பண்ணு. இதெல்லாம் ஜாவா படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், டேலி படிக்கணும், இதெல்லாம் படிக்கணும். படிச்சா அந்த பீஸ் கட்டணும். அந்த பீஸ் போட அதை பார்த்தார் அண்ணன் தளபதி.
அந்த பீஸை நீ கொடுக்காத, நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உனக்கு பயிற்சி கொடுக்கிறேன். கொடுத்தாச்சு, எல்லாம் ரெடி, வேலை வேணும். 10 வருஷம் பன்னீர் பழனிசாமி நல்லாப்பேட்டையை கழுவி வச்சுட்டு போயிட்டான். நல்லா 5 பைசா இல்லை. இருந்த கம்பெனியில லஞ்சம் கேட்டா வாங்கிச்சிட்டான். படிச்சுட்டு அதெல்லாம் பிரேமா வாழ்வாள் ஓடுறது. இந்த 20 வயதிலும் உலகம் முழுக்க சுற்றி வந்து கம்பெனிகள் போய் கிட்டத்தட்ட 130 கம்பெனிகளிடம் பேசி 9.74 லட்சம் கோடிக்கு கையெழுத்து கொடுத்து வந்திருக்கார். இப்ப ஸ்ரீபெரும்புதூர்ல கம்பெனிக்கு அடிக்கல் எழுதியாச்சு. இப்ப எல்லா கம்பெனிகளும் தான் ஒரு செக்டர் போனா வேலைக்கு போயிடும். அப்ப அது ஏன் சரக்கு அடிக்க போகுது? அதே ரோடு மேல உட்கார்ந்து கஞ்சா அடிக்க போகுது. வேலை இல்லாத வேலை நடக்குது. அந்த வேலையை குறைச்சி இந்த வேலையை கொடுக்க இந்த வேலைக்கு அமைச்சிட்டார். இதையும் தாண்டி ஒரு திட்டம். இதுவும் இந்த டிநகர் சாலையில் நீங்கள் உங்களுக்கு ஒரு விபத்து நிகழ்ந்தால் நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போவீங்க சொல்லுங்க? நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள பக்கத்துல உங்களுக்கு ராயப்பட்ட போறதுக்கு ஆகணும். ஒரு 20 நிமிஷம் ஆகுமா? கண்டிப்பாக இல்லை. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 1 hour வச்சுக்கோங்க. ஆம்புலன்ஸ் வரணும், ஏற்றணும், ராயப்பேட்டைக்கு போகணும். அந்த 25-30 நிமிஷம் நம்ம செத்து போயிட்டா அந்த வீடை எவன் கொடுப்பான்? இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருந்தாங்க? எதனாவது யோசனை இருக்குதா? யோசனை வரல. அதுதான் சொல்றது கலைஞர் தாத்தாவோட ஒருத்தங்க. ஏன் தாத்தா கலைஞர் முதுகுத்தண்டு வந்து ஆபரேஷன் ராமச்சந்திராவை போய் கொடுக்கிறார். ஆபரேஷன் முடிஞ்சிச்சு. கண்ணை திறந்து பார்க்கிறார். எனக்கு எவ்வளவு ஃபீஸ் கேட்கிறார். அதிகாரி சொல்றான், எனக்கு இவ்வளவு ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் முதலமைச்சர் அரசாங்கம் கட்டு என்னை கொரோன தாய்மார்களுக்கு இது ஏற்பட்டால் எவன் தருவான் என்று சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏறி கோட்டைக்கு போய் கையெழுத்து போட்டுவிட கலைஞர் காப்பீட்டு திட்டம். அப்ப இது செஞ்சா பிள்ளை இது செய்யறாருல. நீ ஆக்சிடென்ட் ஆகும் பக்கத்துல எந்த ஆஸ்பத்திரியா இருந்தாலும் நீ போய் சேர்ந்துடும். உன்னை எவ்வளவு காசு கேட்கக்கூடாது. எத்தனை மணி நேரத்துக்கு? 48 மணி நேரத்துக்கு அவங்க ஃப்ரீயா வைத்தியம் பார்த்து அடுத்த ஆஸ்பத்திரிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எத்தனை லட்சம் ஆனாலும் நீங்கள் பெறாத உங்கள் மகன் ஸ்டாலின் அந்த பணத்தை கட்டுவார். இதை விட இந்த ஆட்சியில என்ன பண்ணணும்? இவ்வளவு பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு மேலே நீங்க ஓட்டுக்கிட்ட எல்லாம் வர்க்கம் நீங்க சொல்லுங்க. தூங்குறாரா? இவருக்கு முன்னாடி பணம் செலவு பேசினாரு. எப்ப போய் உடனே தெரியும் நாங்கள் திக்கு திக்குன்னு இருக்கணும்னு சொல்லி நீ வாக்கிங் ட்ரெஸ் போட்டு ரெடியா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம எம்எல்ஏ வாங்கியிருக்காங்க. இல்லையா? ரெடியா இருக்கணும். அதுதான் திமுக, அதுதான் முதல்வர், அதுதான் துணை முதல்வர். எப்ப என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? நீ அதைத்தான் பண்ணணும். அது பண்ணாதான் உனக்கு பெருமை, உனக்கு பேரு. சாதாரண கருணாநிதி அந்த பேர் வருமா? இது காத்தா கலைஞரின் பேரை வச்சுக்கிட்ட இல்லை. உங்கள் அப்பன் படைப்படை ஜெயராமன் போட்ட பிச்சை, உங்கள் அண்ணன் ஜே அம்பேதன் போட்ட பிச்சை உங்கள் உயர்த்தி இருக்கிறது. இதற்கு இந்த மக்களுக்கு நீ வெற்றி கடை பட்டணமாக வாழ்ந்தே தீர வேண்டும். அப்போதுதான் உனக்கு நல்ல சாவு வரும். இதை சாதமாக எடுத்து எனக்கு கவலை இல்லை. இதை சாதமாக எடுத்துக்கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். மக்கள் உண்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு பணம் வச்சிருக்கோம், எவ்வளவு சொல்லி சொன்னார்கள், எத்தனை பேரை ஜனங்க செல்போன் எடுத்திருக்கிறாங்க. அந்த உதாரணம் தான் நம்ம வீட்டு வழங்கல. பிஜேபியில இருந்து ஒரு கண்டெய்னர் நிறைய பணம் பண்ணிட்டாங்க. பிஜேபியில இருந்து ஒரு கண்டெய்னர் பணம்னா ஓட்டுக்கு 2000 ரூபாய்க்கு நிறைய கொடுத்துருவாங்க. சேர்ந்து அடிக்கல பணத்தை மக்கள் வலித்து விட்டார்கள். அவர்களை அன்போடு நீ பேசுகின்ற பேச்சில் நீ அரவணைக்கின்ற அரவணைப்பில் அதற்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை புரிந்து கொண்ட தலைவர் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் சொல்றாங்க 24 ஓட்டம் போட்டா இன்னும் ஐயா கலைஞர் சொல்லுவார், 8வது படித்திருந்தால் திருமண உதவி திட்டம் 5000. அது உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு சொன்னாரு? 8வது படிச்சு
உங்க மாமியார் வீட்டுக்கு போனா உங்க கேஸ தரம்பு கொளுத்துக்குமா, எண்ணெய் ஊற்றி கொளுத்துக்குமா? இந்த செய்தி சொல்றதுக்கு உனக்கு வர்க்கு இல்ல, துப்பு இல்ல, நீ படிக்கல. ஆகவே உனக்கு திருமணத்துக்கு 5000 தரேன்னு சொன்னாலாவது நீ 8வது பதின்னு சொல்லி 5000 கொடுத்தாரு. எல்லாம் 8வது படிச்சிருச்சு. உடனே பார்த்தாரு, இனிமே 8வது இல்ல 10வது 10,000 கொடுத்தாரு. கொடுத்தாரா இல்லையா? காலேஜுக்கு போ 30,000 தரேன் தந்தாரா இல்லையா? எதுக்கு? நான் எதிர்பார்ந்தால் நீ குடும்பத்தில் தலைமை தாங்கினால் அந்த குடும்பமும் வாழும், இந்த நாடும் வாழும். ஆகவே பெண்களை முன்னேற்று. இது யார் சொன்னார்? நம்ம பெரிய தாத்தா தந்தை பெரியார் சொன்னார். உங்களை வாழ வைக்கணும்னு சொன்னார். ஒரு காலத்துல இப்ப பாருங்க, அங்கேயும் உட்காந்துருக்கேன், அங்கேயும் உட்காந்துருக்கேன், ஈக்குவலா இப்படி உட்கார முடியுமா? ஒரு காலத்துல உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க. எல்லாரும் இருக்கீங்க, உங்க வீட்டுல ஒரு ஆயா தாத்தா படமா இருக்குல்ல, இருக்கா இல்லையா? உங்க மாமனார் மாமனார் படமாக இருக்கும் இல்லையா? பொண்ணு சொல்லக்கூடாது, இருக்கும். அங்க இந்த மாதிரி ஒரு ஆயாவெல்லாம் உட்கார வச்சிருப்பாங்க. அதை பார்ப்போம், என்ன பண்ணுவோம்? அந்த பழைய உருண்டுச்சாரு மறைச்சாரு எல்லாம் மறைக்கச்சாரு, அதுதான் ஸ்டுடியோவில் இருக்கும். அதை பிரிச்சு போட்டு அவர் என்ன பண்ணுவாரு? 2 கையில 2 மோதிரம், இந்த கையில 2 மோதிரம், பட்டு வேஷ்டி, பட்டு அங்கவஸ்திரம் இதெல்லாம் போட்டு அந்த சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காருவார். யாரு? தாத்தா. ஆயாவுக்குலாம் வேலை போடணும். அந்த சேரோட மனைவி பிடிச்ச வைக்கணும். நின்னாவா இல்லையா? ஆயால நின்னாவா இல்லையா? அந்த ஆயாவை பக்கத்துல சேர் போட்டு உட்கார வைக்கணும்னு சொன்ன கட்சி திமுக, உட்கார வைக்க கட்சி திமுக இல்லையா? அதுக்கு இந்த திமுக வேண்டாமா? அதுதான் இந்த கூட்டம். இந்த ஒரு கோஷத்துல ஜாக்கெட் போடக்கூடாது, ஜாக்கெட் போட்டா வரி கட்டணும், ஜாக்கெட் போட வச்சோம்னா இல்லையா? அதுக்கு திமுக படிக்கக்கூடாது. ஏன்டா படிக்கணும்? வேற என்னடா பண்றது? வயசு வந்துட்டா கல்யாணம் பண்ணிக்க, வேற என்ன பண்றது? பிள்ளைய பற்றி போடு. நான் பெத்தா, எங்க 21 பெத்தா, எங்க அப்பா 12 பெத்தா. என்ன வேலை பெத்தா? என்ன வேலை பண்ணிருக்காங்க பார். டிவிலாம் இல்லை, இப்போ எந்த சேனலும் கிடையாது. இதுக்கு ஒரு நாள் பிள்ளை பெற்று போடுகின்ற மசியாக நினைத்தால் அந்த கூட்டம் பாஜக இல்லை. நாட்டை ஏற்போது என் பெண்களுக்கு பங்குள்ளது என்று சொன்னது திமுக. அதன் தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி. இப்ப வேணும் நல்லா திமுக. இதுதான் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் கல்யாணம் போடணும். என் தங்கச்சி கூட கல்யாணம் நடந்தோம்னா அதோட நீ வந்தால் சோறு போடுவோம். பெண்களுக்கு ஒரு புடவை வருஷத்துக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு கந்த, கரெக்டா? வருஷத்துக்கு ஒரு கந்தைக்கு கூட தொட்டு இல்லை அண்ணன் தம்பிக்கு சொல்லுவதே இல்லை. ஆனால் அப்படி இல்லை, உன் அப்பன் சம்பாதித்த சொத்திலும் உங்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொன்னவர் தாத்தா கலைஞர். அம்பேத்கர் நினைச்சாரு சொத்துல பங்கு கொடுக்கணும், போராடினாரு, கவிஞர் தீர்மானம் கொண்டு வந்தாரு, பார்லிமெண்ட்ல ரோட்டு போச்சு. என்னைக்காவது ஒரு நாளும் செய்வான் போயாண்டு போயிட்டாரு, செத்தும் போயிட்டாரு. தந்தை பெரியார் மாநாடு போட்டார், பெண்களுக்கு சொத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டார். தீர்மானம் போட்டார், செத்து போயிட்டார். ஐயா அம்பேத்கர் கண்ட கனவு, தந்தை பெரியார் கண்ட கனவை 1989ஆம் ஆண்டு எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் 3வது முறையாக முதலமைச்சராக வந்துதான் பெண்களுக்கு சொத்தை சமப்பீடு என்ற சட்டத்தை இந்தியாவிலேயே கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இப்படி இந்த பெண்களை முன்னேற்றுவது எவ்வளவு அக்கறை காட்டி இருக்கிற ஒரு கட்சி. நம்ம என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? கட்சி பாருங்க, 75 வருஷம், 25வது வருஷத்திலே உலகாட்சி வரணும், 50வது வருஷத்திலே உலகாட்சி வரணும், 75வது வருஷத்திலே உலகாட்சி நடக்கும், 100வது வருஷத்திலே நான் தான் ஆட்சி இருப்போம். ஆனா நம்ம எதுக்காக அமைப்பு இருக்குது? கட்சி ஆரம்பிச்சா இந்த கட்சி ஆரம்பிச்சு 75 வருஷம். உதயசூரியன் சின்ன இடத்துல காணாம போயிருக்கா? கருப்பு சிவப்பு கொடி காணாம போயிருக்கா? எத்தனை பேர் இந்த கட்சியை வச்சோம்?
எத்தனை பேர் எத்தனை போகணும் போயிட்டு உதவி சொல்றாங்க போல எத்தனை பேர் போராடணும். ஆனால் 25 ஆண்டு காலமும் தன் கையில் பற்றிய கட்சியையும் கொடியையும் காப்பாற்றி கரை சேர்த்திருக்கின்ற இயக்கம் இந்தியாவில் உண்டால் அது திமுகவை தவிர ஒரு எந்த இயக்கமும் கிடையாது. அப்படி பார்த்து அவங்க அப்பா எங்க எடுத்தாருல அப்ப ரெட்டையில என்ன போச்சு என்ன போச்சு அது வாப்பா ஜீவன சேர்க்கல அப்ப ரெட்டால் என்ன போச்சு இல்லை. இப்போத்த கட்சி நலம் பண்ணியாச்சு. நம்பியார சொல்லுது ஒரு கண்ணுக்கு தெரிந்த தூரத்திற்கு எதிரிகளே தெரியவில்லை. திமுகவை வேரோடும் வேறொரு மண்ணோடும் குடிக்கோண்டி புதைப்பு யாரும் வச்சாங்க யாரும் வச்சாங்க யாரும் வச்சாங்க. நம்ம யாரு பொறுப்புன்னு சொல்றாங்களோ அவனை வச்சு அது மேல சமாதி கட்டின கட்சி திமுக இல்லையா? இப்ப சொல்றாங்களா சரி அவரை பொறுப்பு. அதுக்கப்புறம் வேற என்ன கட்சி போறாங்க பிஜேபி அந்த பேச ஆரம்பிச்சா 2 மணி நேரம் பேசுவேன். நீங்க நைட்டு பிரச்சனை போய் சோறு போட முடியாது. ஆகும் அவனுக்கு ஒரு கட்சியாகும் எச்ச சோறு பிஜேபி தான் அந்த கட்சிக்கு ஒரு தலைவராக ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. சாப்பிட்டு அடிச்சுக்கிறான் கையில் ஒரு மணி இருக்கும் இருக்கணும் இல்லையா? அந்த சாப்பிட்டு அடிச்சுக்கிட்டு ஒழுங்கா அடிச்சுக்கிறோம் அதுவும் இல்லை. அந்த கட்சி பிஜேபி டெல்லி ஆனது நமக்கு தரலாம் 10 விஷயம் தரலாமா? இன்னைக்கு ஒரு பசங்க செத்து போகுது அந்த வீழ்ச்சி போடுற சரி நம்ம உழைக்கிறோமா? நம்ம ஒருமே வாங்கிட்டு 25 பைசா வாங்கிட்டு தரோம். 25 பைசா எங்க போகுது கேட்டா மற்ற மாணவர்கள் கூடி வாங்கன்னு சொல்லுங்க. எங்க போகுது உங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? உழைச்சாங்க யார் ஆத்திமா கேட்டு உழைச்சாமா? 500 செல்லாம் சொன்னான்ல யாரை கேட்டு உழைச்சாங்க? சரி 2000 ரூபாய் கொண்டு பண்ணா அது எங்கதான் இந்த கூட்டு பண்றதுக்கு ஆகிற செலவெல்லாம் நரேந்திர மோடி அவங்க ஆட்டை கொடுத்தாங்க. எல்லாத்த வாங்குற சோப்புக்கு சீட்டுக்கு சாந்துக்கு கண்மைக்கு ஸ்டிக்கர் பெட்டிக்கும் என்ன கேட்ட வரி பணத்துல நோட்டு அடிச்சுட்டு யாரை கேட்டா அதை கேன்சல் பண்ண கேட்டு கேட்க மட்டுமா 5 தெரிஞ்சுக்கல ஏன் தெரிஞ்சுக்கல இது ஒன்றும் ஓட்ட போடுறது இல்லை இல்லையா? சரி போட்டா என்ன நடக்கும்? ஒருவேளை போட்டுங்க உங்களுக்கு அப்படி நினைச்சு பாருங்க. பண்றோம் சட்டம் போய் மறுப்பை போட்டுருவோம். அவன் செத்து போட்டா மறுப்பை கட்டி நோயில தான் உட்காரணும் வெளியே வரணும். இதுவா நடக்கும்? ஐயா கலைஞர் தான் சொன்னார் நீ செத்தா ஊர் வர வேணும்ன்றாங்க. அது செத்தா நீ பணம் வரலாம் தாத்தா பணம் தரேன்னு சொன்ன கட்சி திமுக. இன்னைக்கு கட்சி சொல்லுவாங்க இப்படியெல்லாம் இந்த கட்சியை வளர்த்துருக்கோம். அடுத்த பக்கம் எதிர்வாங்க இந்த பாட்டா நம்ம மாங்காய் ஒரு கட்சி இருக்குது பாமக. அன்னைக்கு காலையில தான் பேசுறேன் சேர்க்கையில. அன்னைக்கு காலையில பேசுறேன் சேர்க்கையில எங்கள் கம்பெனியை பார்க்கிறவர்கள் வேலை இல்லாமல் என்று எப்படி சொல்லுவீர்கள்? இன்னும் 1 ஆண்டு காலத்தில் நீங்கள் வேலை இல்லாமல் போவீர்கள். 1 வருடம் முன்னாடி சொன்னான் 1 வருடம் அவங்க அப்பா சொல்றான் நீ வந்து வெளியே போடாது பிடிக்கலான்ட்டு. நான் தான் 2 ஆயிடுச்சு. அடுத்த சீமான அப்பா வாங்கிறான்னா அவன் மென்டலு. நான் போன கூட்டத்திலே சொன்னேன் மாஸ்டர்கிட்ட சொல்லி அவன் எங்க வரான்னு பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவங்க 2 கையிலும் வளங்க போட்டு அவனை தூக்கி பார்க்க ஆஸ்பத்திரியில் வரும். இப்போ ஒருத்தன் புதுசாக கட்சி. இப்போ நான் சொன்ன நோட்டீஸ்ல எவ்வளோ பேர் நான் படித்தேன். இந்த அவர்களின் படிக்கிறது தப்பான். ஒரு காலத்தில் என்ன தெரியும் நிலைமை மேடை போகலாம் வந்தோம் மேடை மேலே உட்கார முடியாது. அது உட்காரணும் இந்த மாதிரி கோயில் கட்டலாம். அந்த கோயிலுக்கு நம்ம போக முடியாது. அதுக்கு ஒரு பரம்பரை சொல்லி வச்சிருக்கிறோம் ஓட்டுற தரிசனம் ஓட்டுற தரிசனம் ஒருத்தர் சொன்னாங்க கோடி பண்ணணும். அப்படியாங்க நகரத்துக்கான உள்ளே சாமி கருமாக இருந்திருப்பாங்க. உள்ளே சொல்லிட்டா ஒரு புண்ணம் கோபுரத்தை கொண்டுட்டா கோடி புண்ணம். நம்மளால என்ன பண்ணா இவ்வளவு தூரம் நம்ம உள்ள போனோம்னா கோபுரத்தை பார்த்தா கூட கோடி புண்ணம் இதை பார்த்தே கொண்டுட்டு போயிட்டான். இதுக்கு நம்மள உள்ள வராதுன்னு சொன்னவங்க நம்மள உள்ள வராதுன்னு சொல்றோம். நம்மள உள்ள கூட்டு போகணும்னு போராடினார் தந்தை பெரியார். உள்ள கூட்டு
அப்படின்னு சொன்னாங்க பெரியார். அவன் எவனை கூப்பிட்டு வச்ச ஐயா கலைஞர். அதையும் தாண்டி கருவறைக்குள் எவரையும் நுழைய வேண்டும் என்று சொன்னார்கள். எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டு என் பிள்ளைகள் அனைவரும் இப்போது அர்ச்சகராக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அதுவும் இந்த கட்சி சாதாரண கட்சி அல்ல. இந்த கட்சி எதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. இன்னைக்கு கட்சி உருவாக்குறோம், நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றான். ஆனா இந்த கட்சி எலெக்ஷன்ல நிற்போம்னு சொல்லாத உருவாக்குன கட்சி. எலெக்ஷன்ல நிக்கலாமா வானாமான்னு ஓட்டெடுப்பு வச்சு அப்புறம் இந்த கட்சி 57 போட்டி போட்டு 5 எம்எல்ஏ, 67 போட்டி போட்டு 50 எம்எல்ஏ, 77 போட்டி போட்டு ஆட்சிக்கு வந்த கட்சி. இது மக்களுக்கான கட்சி. புதுசா வரவன், வந்தவன், போனவன், நின்னவன் இவனெல்லாம் பார்த்து என்ன சொல்லலாம், உங்க தெருவில் உங்க வீட்டாங்க சின்ன பசங்க புத்தகம் அப்படிதான் போகணும். அதுகளை எடுத்து சொல்லி அதுகளை நல்வழிப்படுத்தி தன்னையே இந்த நாட்டுக்காக தந்தவர்கள் திமுக தலைவர்கள். அதிலும் ஐயா கலைஞர், கலைஞருக்கு பின்னால் தளபதி, தளபதிக்கு பின்னால் அவர் உதயநிதியானது வாரிசாக வருகிறேன் என்று அவர்களை பார்த்து கேவலப்படுத்துகிறார்கள். ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார். அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி பிறந்தார். ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போக, அதுக்கு காசுக்கு வக்கீல் இருந்தால் மாசோர் என்று சொல்லி புதிய கருத்திருப்பு மையம் பண்ணி வைக்கிறவர்களை மட்டும் எதிர்கட்சிக்காரர்கள் சொல்லி கழகத்தோழர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் இந்த இயக்கம் இருக்க வேண்டும். இந்த இயக்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கட்சிக்குள் சண்டை போட முடியும். இந்த இயக்கம் இல்லை என்றால் நீங்கள் சண்டை போடுவீர்கள். அதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு பொறுப்பில் இருப்பவர்கள், இந்த பொறுப்புக்கு காரணமானவர்கள், வெற்றி பெற காரணமானவர்கள், இது இருக்கின்ற உழைக்கும் வர்க்கத்தில் அந்த தேர்தல் பூத்தி என்று வாக்கு சேகரித்து அதை வாக்குகளாக மாற்றி கட்சிக்கு கடமையாற்றுகின்ற இந்த கண்மணிகள் நீங்கள் அழகாக உழைத்தால் மட்டுமாக வரும். 2026 அண்ணன் தளபதி கேட்டது 200, நான் பெற்றுத் தருவோம் 220 என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.